ஹாய் குடும்பங்களே, நம்ம வாங்க சாப்பிட்லாம் சீரீஸ் இன்றைக்கி வந்து திருப்பதி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஜ்ஜிலேருந்து ஆரம்பிப்போம். வெஜ்ஜு உண்டு, நான்வெஜ்ஜு உண்டு. இப்போ வந்து நம்ம வெஜ் சுப்பராயகாரி அப்படிங்கிற ஹோட்டலில் மீல்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னாங்க. ஸோ சுப்பராயகாரியில் போய் மீல்ஸை சாப்பிடுவோம். வெஜிடேரியன் மீல்ஸ் தான். 290 நம்ம சொன்னாங்க. ட்ரை பண்ணுவோமா? இந்த ஃபீஸ்ட் மாதிரி விருந்து மாதிரி இருக்குன்னாங்க. போய் பார்க்கலாம். சுப்பராயன் சுப்பையா காரி ஹோட்டல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். நான் மீல்ஸ் சாப்பிட போகிறதில்ல, பிரியாணி தான். வெஜ்ஜு தான் இங்கே. ஸோ இவங்க மீல்ஸில் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நான் இவங்க 2 பேரும் மீல்ஸ் முதல்ல வந்தது மீல்ஸில் இது வந்து ரவா கேசரி, அப்புறம் வந்து காஜுன்னு சொல்லிட்டு இது இவங்களோட ஒரு ஸ்வீட்டு, இனிப்பில் ஊற வச்ச ஒரு ஸ்வீட் தான் அது. தால் கேப்சிகம் மீல் மேக்கரும் போட்டு வைக்கிறேன். பிரிஞ்சால், பொட்டேட்டோ கறி, ஸோ வந்து முதல்ல இது பூர்ணம்போலி கேசரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பூர்ணம்போலிங்கிறது வந்து போலி வந்து இது மாதிரி இருக்குது. அது ஒரு வடை மாதிரி போட்டு அதில் இது பண்ணுறாங்க. இது கேப்சிகம், இது உருளைக்கிழங்கு, இது வெண்டைக்காய், கேப்சிகம் கறி, ஏகப்பட்ட கறி வைக்கிறாங்க. என்ன சோட்டா பீன்ஸ் சொல்லி தான் வைக்கிறாரு. மிர்ச்சி. ஸோ இவ்வளோ கறிகள் வைக்கிறாங்க. இதில் ஒன்று நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இது என்ன, இது வந்து ஒரு மாதிரி டால் மிக்ஸ்டு கறி, டால் கறி. அப்புறம் இப்படி வச்சிடுறேன். இது சூப்பராக இருக்குங்க. புளிப்பாக ஒரு கறி. ஏன்னா இந்த இது மாதிரி இருக்குது. வெண்டைக்காய் இல்லை அது சார், லெமன் ரைஸ். ஓகே, दोनों कॉम्बिनेशन. வெஜ் பிரியாணி சார். வெஜ் பிரியாணி. ஓகே. ग्रीन पीस राइस. ஓகே, காம்பினேஷன். இப்போ இதெல்லாம் ஒன்று இது என்ன? சோட்டா பீன்ஸ். இது சோட்டா பீன்ஸ், பிரிஞ்சால், கேப்சிகம் ஆலு, இது தால், தொன்னைக்காய், பொட்டேட்டோ. ஸோ இவ்வளோ வெரைட்டி இது வைக்கிறாங்க. இது போக ரைஸு, சாம்பார், ஒரு ரசம், சாம்பார் ரசம், பொடி, இதெல்லாம் வந்து சாம்பார் ரசம்லாம் ரசம். நான் இதெல்லாமே லேசாக டேஸ்ட் பண்ணிட்டு நான் பிரியாணிக்கு போகிறேன். இது புளியோதரை சூப்பராக இருக்குது. இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. நார்மலாக நம்ம ஊர் வெஜ் தான். இது வந்து இந்த ரேடிஷ் சட்னி. இது வந்து ரைஸும் இதுவும் என்னது கேரட்டும் ரிச் கார்டு என்னமோ இந்த முள்ளாக இருக்குமே அதில் சட்னி, இதில் ஒரு சட்னி, அப்பளம் வச்சுருக்காங்க. இதுதான் முதல் இது. அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆரம்பிப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் ரைஸு, சாம்பார், இதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுமா. ஓகே, நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. நல்லா சூப்பராக இருக்குது மசாலா. இது வந்து கீ. ஓகே, இதில் வந்து இந்த பூர்ணம்போலி வந்து கீ விட்டு தான் சாப்பிடணும். பூர்ணம் போட்டு
இதில் நெய் விட்டு அப்படி சாப்பிட்றாங்க சாப்பிட்ற மாதிரி. இதை சாப்பிட்டாலே வேறு நரம்பு ஏற்படுது. இது வந்து வெண்டைக்காய் நல்லா இருக்குது. அதாவது வெரைட்டி நிறைய இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி ஒரு அவரேஜாக தான் இருக்குது. புளியோதரையும் ரொம்ப இது புளியோதரையும் இந்த டால் இது வச்சு சாப்பிடணுமா, அதை ஒன்றுக்கும் ஒரு காம்பினேஷன் வச்சுருக்காங்க. அதை வச்சு சாப்பிட்டாங்க எப்படி இருக்கு. இதுவும் கேப்சிகம் கறியும் வெஜ் பிரியாணியும் இது ரெண்டும் காம்பினேஷன் வச்சு இது சாப்பிடணுமா. அப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதான் இது வந்து பச்சடியோடு சாப்பிடணுமா. க்ரீன் பீஸ் ரைஸ் இது வந்து வெண்டைக்காவா இது சொன்னார இது பிரிஞ்சால். ஸோ இவ்வளவும் சாப்பிட்டு முடிக்கணும். கேசரி எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் வந்து அவரேஜ் தான் இருக்குது. இந்த டால் அட்டகாசம். இந்த கறியும் நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் இது என்ன சொன்னார் அந்த காய் ஒரு இந்த இதுவும் நல்லாயிருக்கு. கேப்சிகம் கறியும் சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு கறியும் ஆவரேஜாக தான் இருக்குது. இது உருளைக்கிழங்கு கறி. இந்த துவையல் நல்லாயிருக்கு. ஓகே இனிமேல் வந்து நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். இதை வந்து இது இந்த டாலும் இதுவும் மிக்ஸ் பண்ணி தான் அப்படி சாப்பிடணுமா. அப்படி சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு அவர் விட மாட்டேங்காரு. அப்படி சாப்பிடுங்க அப்படிங்க. அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ஆனால் இது ரெண்டையும் காம்பினேஷனில் போட்டால் வெஜ் பிரியாணி நார்மலாக ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த இதோட காம்பினேஷன் போடும்போது செம்மையாக இருக்குது. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி இனிமேல் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். என் ஒய்ஃப் தான் சாப்பிட போகிறாங்க. நான் வந்து இதுதான். இது வந்து என்ன பிரியாணி? இது கோங்கரா மஷ்ரூம் பிரியாணி. எல்லாம் மசாலாலாம் போட்டு நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்குது. அதுக்கு ஒரு கறியும் கொடுத்துருக்காங்க சைடில், சலாடும் கொடுத்துருக்காங்க. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ரிப்பீட்டர் வேணுமா? பிரியாணியை நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் புளிப்பு, இது பன்னீர், மஷ்ரூமு இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா டேஸ்ட். இதெல்லாமே நமக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ற ஃபீலே இல்லை. அப்படி சூப்பராக இருக்குது. ஆனால் பிரியாணின்னு சொல்ல முடியாது, ஒரு புலாவ் வித் மசாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த புளிப்பு இந்த கறியை வச்சு சாப்பிடுவோம்மா. இந்த கறி இது ஒரு இந்த மிர்ச்சிக்கா சலான்ங்கிற மாதிரி ஒரு கறி, அதையும் போட்டு பிரியாணி சாப்பிடுவோம். பாருங்க இப்போ வந்து ரைட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து ரைட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு முதல்ல வந்து பொடி கறிப்பத்தா, இது வந்து கறிவேப்பிலை பொடி, துப்பா, இது நெய். 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் ரைட்டை. காம்பினேஷன் இதுக்கு வந்து அந்த கேரட் சட்னி அந்த இதான் காம்பினேஷன். அது வந்து ஊறுகாய் அதுக்கு. ஸோ இதுதான் காம்பினேஷன் பண்ணுவோம். 2 பார்ட்டாக பிரித்து அப்படி போடணும்னா அவர் பேர் ராஜாராம் வந்து சொல்லுவார். ரொம்ப சின்சியராக தான் இருக்காரு. கரெக்டாக எல்லாம் சொல்லி பரமாட்டாங்க. இல்லை நம்ம எப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பினேஷன் சட்னி காம்பினேஷன்
अभी लेवल 2 இன்னும் लेवल 2 ಮತ್ತೆ लेवल ಬ್ಯಾಲೆನ್ಸ್ இன்னும் லெவல் 3 வந்து அடுத்து சாம்பார் இதெல்லாம் 5 level sir வச்சுருக்காங்க. 5 level 5 லெவலா 5 level மொத்தம் 5 லெவல் 5 லெவலுக்கு சாப்பாடாம். பிரியாணியில் வந்து கேஷ் நட்லாம் போட்டு ராஜாராம் விட மாட்டேங்காரு. இந்த தயிரையும் கொஞ்சம் ஊற்றி அப்படி சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. அந்தளவு ஒரு இன்வால்மெண்ட் ஆகிருந்தாரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தயிரையும் ஊற்றி அப்படி சாப்பிட்டு பாருங்க. இது மல்லி அந்த கருவேப்பிலை பிடிச்சாரு. இவ்வளோத்துக்கு எப்படி தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. 5 லெவல் அவங்களுக்கு இருக்கான். இந்த இது வந்து கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையோட ஸ்மெல்லு கொஞ்சம் ஓவராக இருக்குது. நெய் இது இதோட sir this level 3 லெவல் 3 வந்துட்டான் பிரம்மாஸ். finish கொஞ்சம் மேடம் level 3 ஸோ லெவல் 3 சாப்பிட்றாங்க. சொரக்காய் சார் சாம்பார் ரசம் இதெல்லாம் அடுத்தது. சாம்பார்லேயும் நான் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சாம்பார் இந்த இது ஜீரகம்ன்றது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு மனம் இருக்குது. சாம்பார் ரசம் நல்லாயிருக்கு. சாம்பார் கொஞ்சம் தனியாக இருக்குது. மஜ்ஜுகுலி லாஸ்ட் மாதம் இதுக்கு அடுத்தது தயிர் சோறு முடிச்சுடுவாங்க. ஸோ இதுதான் 5 லெவலாக தான் அவங்க கொடுப்பாங்க. எனக்கு வந்து இதில் வந்து சாம்பார் இது நல்லாயிருக்கு, சைட் டிஷ் நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக அந்த வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் ஆவரேஜ், ஆனால் அது காம்பினேஷனில் போடும்போது நல்லாயிருக்கு. சாம்பார் நல்லாயிருக்கு, ரசம் பிரியாணி வந்து நல்லாயிருக்கு. மஷ்ரூம் அவக்காய் பிரியாணி மோர். ஸோ அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து தயிர் எடுத்துக்கணும். ரசம் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் ரைஸ் இது வந்து அவர் கொஞ்சம் வந்து ரைஸ் தயிர் இது வந்து நல்லா சாப்பிட்றாங்க. 1 கிராம் ப்ராப்பர் அவர் வந்து சாப்பிட்டு ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால தான் நான் பிரியாணி எடுத்துட்டேன். பிரியாணியே நான் இப்போ அவ்வளோ ரைஸ் சாப்பிட மாட்டேன். இதுலேயும் கொஞ்சம் வச்சுருவேன். ஆனால் பிரியாணி நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பும் இதுவுமா அவக்காய் பிரியாணி, அவக்காய் மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக, ஆனால் ஒரு தடவை வரும்போது டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெஜிடேரியனில் ஒரு விருந்து மாதிரி சாப்பிட்ணுன்னா அப்படி சாப்பிடுங்க. இல்லை ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இப்படி சாப்பிடுங்க. அதுதான் எனக்கு சஜஷன். ஸ்வீட்டு நிறையா இருக்குது. தயிர் இங்கே ஹோம்மேடு ரைஸுக்காக இங்கேயே செய்கிற தயிரா அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி இருக்குது ஃபுல்லாக தயிர் இது பண்ணி அந்த தயிர் தான் கொண்டு வந்து எல்லாருக்கும் போடுறாங்க. இந்த தயிர் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த இதுதான் கடைசி லெவல். 5 லெவலே முடிச்சு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடல. அப்படின்னாலும் அடம் முடிச்சு அவர் சாப்பிட வைக்கிறாரு. எல்லா வேலை நான் தப்பிச்சேன். நான் பிரியாணியோட தப்பிச்சிட்டேன். அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. இவங்க 2 பேரும் தான் அடிச்சு கட்டுறாங்க. தயிர் வந்து அப்படி கிருமியான வீட்டில் செஞ்ச தயிர். எனக்கு டேஸ்ட் தந்திருக்காரு தயிர் சாப்பிட்றது. நல்ல வீட்டு தயிர் தான். வீட்டு தயிர் தான். நல்ல புழுப்பும் இதுவுமாக இருக்குது. இந்த கடையில் உள்ள மாதிரி ஸ்வீட்னஸ் இல்லை, நல்ல தயிர். அவர் எல்லாருக்கும் வந்து அவர் வந்து விருந்து கொடுக்குற மாதிரியே வீட்டில் எல்லாருக்கும் இது பண்ணுறாரு. அவர் வயிறை மனசையும் நிறைய விட்டுட்டு தான் விடுவேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து அன்பெய்ட் இதெல்லாம் வந்து அன்பெய்டு தான். நான் வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்றேன். பில்லு வேணால் காட்டுறேன். பெய்ட் ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. சிலது நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். எனக்கு வந்து இதை பற்றிலாம் கவலை இல்லை. இதில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. எப்படிலாம் இருக்குது?
அதான் எனக்கு பிரியாணி புளியோரை அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசாக அந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது இருந்தது. அதோட பிரியாணி நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு அந்த புளிப்பான பிரியாணி. சிலருக்கு அந்த கோங்கரா புளிப்பு பிடிக்காது. கோங்கராங்கிறது புளிச்சக்கீரை மஷ்ரூம் பிரியாணி இது. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. கோங்கரானாலே உழவுச்சாறு இதெல்லாமே உழவுச்சாறு தான் புளி. அந்த மாதிரி பிரியாணி வாங்கும்போது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க வாங்க. இதெல்லாம் முடித்து கடைசியில் 2 கிளாஸ் மோரும் கொடுக்குறாங்க. மோரும் குடிச்சு தான் முடிக்கணுமா. சூப்பர். நானும் மோர், எனக்கு ரைஸு இது சாப்பிட முடியல. இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட முடியல. பார்க்கலாம், பார்சல் எடுக்க முடியுதுன்னா பார்சல் எடுத்துருக்கேன். ஸோ மோர் நானும் குடிச்சு பார்க்குறேன். அடுத்து இன்னும் இது கடைசி லெவல், இன்னும் பழம் லெவல் சப் லெவல்லாம் இருக்குது. இதோட முடியல. பழம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. இதுதான் இங்கே உள்ள பிரியாணி பஸ். இல்லை போதும் ரைஸ் இல்லை, வேண்டாம். நம்ம வந்து அவ்வளோ ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லு வேறு எல்லாருக்கும் சாப்பிட முடியல. இவனுக்கு இவன் போதுன்னே சொல்ல மாட்டான் சாப்பாடு. அவனே வந்து முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அளவு போட்டாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுறது ஓகே. பில்லு எவ்வளோ வருதுன்னு நான் பில்லை பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெளியில் 290 நான் பார்த்தேன் ரீல்ஸுக்கு. பிரியாணிக்கு எவ்வளோன்னு தெரியல, பார்ப்போம். பில்லை பார்த்துட்டு ஃபைனல் வேர்டிக்ட் சொல்கிறேன். நம்மளை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சொல்லி சாப்பிட வச்சாரு. ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பில்லு வந்துடுச்சு. பில்லு எவ்வளோ இருக்குது? பில்லு வந்து 860 ரூபா வந்துருக்கு. கோங்கரா மஷ்ரூம் வந்து 266 ரூபா. இது ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் வந்து 276 ரூபா. 2 இது 552. டோட்டலாக 860. சூப்பருங்க. 860க்கு இது 100% ஒர்த்து தான் இது. ஓகே, சரி. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபுட்டு வந்து நல்ல ஒர்த்து. நீ வந்து ஆந்திரா மீல்ஸே கேட்க மாட்டேன், அவ்வளோ தூரம் வயிறு நினைச்சிச்சு அப்படின்னா. இதை வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சுப்பையா காரி டைனிங். ஆனால் வரும்போது எம்டி ஸ்டமக்காக வாங்க, அப்போ தான் இதாக இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு ஃபுட்ஸ் அடுத்தது போய் பார்க்கலாம். நம்ம இப்போ போகிறது வந்து சிக்பட் தொன்ன பிரியாணி ஹவுஸ். அதில் போய் டேஸ்ட் பண்ணுவோம். தொன்ன பிரியாணினாலே என்னுடைய ஃபேவரட் தான். அது இங்கேயும் இருக்குதுன்னாங்க. ஸோ அதை போய் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக ஆஸ்கோட் ஆனந்த் தம் பிரியாணி இருக்குது அப்படின்னாங்க. ஆஸ்கோட்டில் ரொம்ப ஃபேமஸான தம் பிரியாணி. அங்கே போய் பார்த்தா அந்த கடையை இடித்து போட்டிருக்காங்க. இப்போ அதேனா இப்போ இது தொன்ன பிரியாணி ஹவுஸ். இது போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சிக்பட் தொன்ன பிரியாணி ஹவுஸ் வந்துட்டோம். நம்ம கர்நாடகாவில் சாப்பிட்டோம். இப்போ ஆந்திராவில் வந்து இங்கே வந்து சிக்பட் தொன்ன பிரியாணி சாப்பிடுவோம். நாளைக்கு ஆந்திரா பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அந்த கர்நாடகா அளவுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ரேட்டு. இதுதான் நாட்டுக்கோழி பிரியாணி, என்ன குண்டூர் சிக்கன் பிரியாணி 299, 269 இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நார்மல் தொன்ன பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராயலட்சுமா சிக்கன் வந்து அவங்க சர்வ் பண்ணிட்டாங்க. ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் ராயலட்சுமா சிக்கன் చూడు. ஸ்பைசி செம காரம், நல்லா இருக்கு. ஓகே, அதாவது ஒரு ஆனியன் போட்டு இது பண்ணி
இது பண்ணியிருக்காங்க. அதில் அதாங்க காரம் விரும்பாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், செம்மையான காரம். இது நல்லா தான் இருக்குது. சிக்கனும் ரொம்ப பழைய சிக்கன்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதாவது ராயலசீமா சிக்கன் ஸ்டார்ட்லாம் வேணும். ஆனால் 269 அதுக்கு ஒருத்தானா இல்லை, இந்த ஒரு 5-6 பீஸ் தான் போட்டிருக்காங்க. அது ஒரு விலை இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்டு இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. சூப்பர்னு சொல்கிறதில்ல, நாட் பேட். சரி, இது கலர் டெக்ஸ்டரில் இது எல்லாமே தொன்ன பிரியாணி கலரில் தான் இருக்குது. ஜீரா சம்பா ரைஸ் தான் பண்ணுவாங்க. அது ஒன்று ஃபுல்லாக அப்படியே இப்போ இவனுக்கு வந்து குண்டூர் சிக்கன், அது வந்து ரைஸ், அது ஆனால் கறி செப்பரேட் இது பண்ணிடுவோம். நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் எனக்கு இது நல்ல செமையாக இருக்குது, நல்ல செம டேஸ்டியாக இருக்குது. குண்டூர் எப்படிதான் இருக்குது? நானும் டேஸ்ட் பண்ணுவேன், நீ மாத்திரம் டேஸ்ட் பண்ணால் பார்த்தா வீடியோ இது காலையில் ரெண்டு. இது வந்து குண்டூர் பிரியாணி. குண்டூர் பிரியாணி வந்து மசாலா தனியாக வச்சு ரைஸ் இருந்தாங்க. சரியான காரம், செம்ம ஸ்பைசி. சிக்கன் அந்த மசாலா பின்னாடி கிழிஞ்சிடும். மற்றபடி ரைஸ் வந்து அந்த அளவு சிக்கன் தொன்ன பிரியாணி அங்கே கர்நாடகாவில் சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்னு சொல்ல முடியாது. கீ போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. இன்னும் ரைஸ் கொஞ்சம் வேகணும். இந்த வந்து அதான் அந்த அங்கே கிடச்ச அந்த ஃபீல் இல்லை. ஆனால் பரவாயில்ல, ட்ரை பண்ணணும். அங்கே கிடைச்ச மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணலாம். என்னோடய சிக்கன் பிரியாணி இது வந்து குண்டூர் சிக்கன் பிரியாணி, பிரம்மாஸ்காக இதுங்க. அதான் நீங்கள் கர்நாடகாவில் சாப்பிடாம இங்கே வந்து தொன்ன பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது அந்த குண்டூர் பிரியாணி இருக்கு, அது செம்ம காரம் இதுவாக இருக்குது. இது ராயலசீமா சிக்கன் இருக்குது, இதுவும் செம்ம காரம். இப்போ நார்மலான சிக்கன் பிரியாணி நான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு நான் பரட்ட சொல்கிறேன். ஆனால் மோசம் இல்லைங்க, நான் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ரொம்ப மோசம் இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பரும் இல்லை. அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் அங்கே இது தொன்ன பிரியாணி சாப்பிடாதவங்க இங்கே ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் இது என்னோடய சிக்கன் பிரியாணி வரட்டும், அதையும் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஆனால் பீசஸ் நிறைய போட்டிருக்காங்க, நல்ல பீசஸ் நிறைய ஹெவியாக போட்டிருக்காங்க. இது ஆனால் அவனுக்கு குண்டூரை விட ராயலசீமா தான் இதாக இருக்குன்னு சொல்கிறான். ராயலசீமா தான் காரமாக இருக்குது. ஆனால் செமகாரம் ராயலசீமா காரம் சாப்பிடாதவங்களாம் தொலைஞ்சாங்க, அந்த மாதிரி இருக்குது. கேட்டுக்கோங்க, வேணால் சாரத்தை குறைப்பாங்களா இருக்குது, ஏன்னா உடனே தான் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ அதனால் கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. குண்டூரும் கொஞ்சம் காரம் தான், ஆனால் ராயலசீமா தான் அவனுக்கு பயங்கர காரமாக இருக்குது அப்படின்னா. நம்ம சிக்கன் பிரியாணி இன்னும் வரல. வந்து சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்கிறேன். ரைஸை பொறுத்த வரைக்கும் அதே ரைஸ் தான். அந்த கறி கொஞ்சம் கறியை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். கறி வந்து கறி கொஞ்சம் ஊற்றிட்டு இதையும் வச்சு அப்புறம் கொஞ்சம் சிக்கனையும் வச்சு இப்படி எடுத்துட்டு சிக்கனையும் வச்சு இது பண்ணி நல்லா இருக்கு. அந்த கறியும் சமகாரமாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன்.
எனக்கு அங்கே சாப்பிட்டதுனால அதை கம்பேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு இன்னும் அந்த அளவு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அங்கே சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். காரமும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அமௌண்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், அதுதான் கண்டிப்பாக பிடிக்கும். நான் வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். திருப்பதி வந்தால் சாமியை கும்பிட்டுட்டு பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். ரேட்டு கூட இருந்தாலும் நான் சிக்கன் வந்து நிறைய பீஸ் போடுறாங்க. நான் ஆல்ரெடி 1.5 பீஸ் சாப்பிட்டேன். அப்படி இருந்து 3-4 பீஸ் இருக்குது. இதுலேயும் 1-2 பீஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி திருப்தியாகவே கொடுக்குறாங்க. அதனால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு வந்து ஓகே டைப் தான். ஆனால் நல்லா தான் இருக்குது. மோசம்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இந்த ராயலசீமா மசாலாவும் வச்சு அதை பிரியாணியில் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் பீஸையும் எடுத்து வச்சு அப்படி வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா காரமும் ஃப்ளேவரும் இதுவும் அடாடா அருமையாக இருக்கும். இன்னொன்று மெயினாக சிக்கன் வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான் போடுறாங்க. அது ஒரு அப்படி நிறைய இடத்துல சில இடத்துல பார்த்தா ஃப்ரோசன் டேஸ்ட் வரும். இதில் ஃப்ரோசன் டேஸ்ட் இல்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் நான் வந்து மட்டன் வந்து கொஞ்சம் பயந்து நான் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் மட்டன் நம்ம வந்து ஆர்டர் பண்ணேன். அப்புறம் வேண்டான்ட்டேன். ஏன்னா பழைய மட்டன் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை. அதனால் வேண்டான்ட்டேன். மொத்தத்தில் ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் பில்லு எவ்வளோங்கிறது காமிக்கிறேன். This will take this Yeah. video. I will put on a channel. சரி, ஓகே. ஸோ இது வந்து இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதுதான் பில்லு பார்த்துக்கோங்க. மொத்தம் 1097 ரூபா வச்சு. ஓகே, இங்கேயும் வந்து சிக்பட் தொன்ன பிரியாணி ட்ரை பண்ணிட்டோம். இது நல்லா தான் இருந்தது. ஸோ அடுத்து வேற ஒரு இடம் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபயர்வுட் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். நம்ம வந்து எப்போவும் இதில் போய் சாப்பிட்றது இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். அதனால் ஃபயர்வுட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆன்லைன் பண்ணலாம். என்னென்னா நம்ம வெரைட்டியாக இந்த இது ராஜுகாரி புலாவ் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் இந்த பச்சை மிர்ச்சி அதுவும் ஆர்டர் பண்ணி பார்ப்போமா? பச்சை மிர்ச்சி புலாவ் அதை ஆர்டர் பண்ணுவோம். ராஜுகாரி புலாவ் இந்த வேறு கடையிலையும் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதில் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா ராஜுகாரி கோடி புலாவ் அது வில்லேஜ் ஃபயர்வுட் ரெஸ்டாரண்ட்டு இதில் ஆர்டர் பண்ணது பச்சை மிர்ச்சி சிக்கன் புலாவ் இது ரெண்டும் சேர்த்து 371 தான் ஆச்சு, ரெண்டுக்கும் சேர்த்து. பிறகு யஷ்வந்த் நாயுடு மெஸ் அப்படிங்கிறதுல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நெல்லூர் செப்பலை புலசுனா மீன் மீன் கறி, சிக்கன் ஃப்ரை, ராகி சங்காட்டி, சிக்கன் கறி இது எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து 496. ஸோ இவ்வளோ தான். இங்கே ரேட் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி இவ்வளோ தான் வருது. சரி, அப்போ நம்ம இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? நம்ம சொன்ன மாதிரியே வந்து இது வந்துடுச்சு. இப்போ இது வந்து ராஜுகாரி கோடி புலாவ். இது வந்து ஆந்திராவில் வந்து இந்த புலாவ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து பச்சை மிர்ச்சி புலாவ். பச்சை மிர்ச்சினா பச்சை மிளகுலேயே பண்ணுற புலாவ். இது வந்து இங்கே உள்ள சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து சிக்கன் கறி. ஸோ இது வந்து மீன் கறி. என்ன மீன் போட்டிருக்காங்க? இது மீன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? இது வந்து இந்த பாம்ஃப்ரெட். அது வந்து என்னென்னா இது பாம்ஃப்ரெட் வந்து அந்த ஆத்து பாம்ஃப்ரெட் இருக்குல்ல அது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன் டேஸ்ட்டு. இப்போ இதை வந்து இது வந்து சங்காட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ராகி களி. இதை வந்து இந்த மீன் கறி அப்படி வச்சு இந்த மீனையும் வச்சு, இல்லைங்க இது பாம்ஃப்ரெட் இல்லை, இது வந்து சீலா மீன் தான் போட்டிருக்காங்க. இந்த இதை வச்சு
செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மீன் கறி புளிப்பு இதுவும் காரமும் சேர்ந்து, இது வந்து நெல்லூர் ஃபிஷ் கறி. நெல்லூர் ஃபிஷ் கறி, அதாவது இது எல்லாமே நான் வந்து இதில் தான் ராயலசீமா டேஸ்ட்டு, கோதாவரி ருச்சுலுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணது ராயலசீமா ருச்சுலுன்னு இல்லை. அப்படி மீன் கறி வந்து அந்த காரம் அப்படி சில்லுன்னு எடுக்குது. பிறகு வந்து அந்த ராகியோடு வச்சு சாப்பிடும்போது சாதத்தில் போட்டு பெச சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. என்ன டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இதே இதை சிக்கன் கறி இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு, ரெண்டுமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இது நெல்லூர் ஃபிஷ் கறி இது எல்லாமே இது வந்து க்ளவுட் கிச்சன் தான். இதை வந்து நீங்கள் இதில் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும். சூப்பராக இருங்க. இது வந்து அந்த மீன் கறியும் இந்த ராகி இதுவும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குது. நான் சிக்கன் கறிலாம் அல்டிமேட். இது அதே மாதிரி நான் எண்ணெய் ஹெவியாக இருக்குது. என்னைக்காவது சாப்பிட்றோன்னா ஓகே, சரியான எண்ணெய் பாருங்கள், பயங்கர எண்ணெய். இப்போ சாப்பிட்லாம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டு. கூட இந்த சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிடுவோமா? இதில் வந்து கருவேப்பிலை மனம் அதிகமாக இருக்குது. நல்லா காரத்தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன், ஆனால் இது சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அதனால் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் கொண்டாடணும், வேறு வழியே கிடையாது. இப்போ வந்து ராஜீவ் காரி புலாவ் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அதில் கொஞ்சம் சிக்கன், இது நான் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. அதில் வந்து சிக்கன் ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மசாலாவோட போட்டிருக்காங்க. வச்சுட்டு சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கீ ரைஸ் மாதிரி இருக்குது. புலாவ் வந்து ஒரு கீ ரைஸ் டேஸ்ட்டும் இந்த சிக்கன் ஃப்ரையும் ரெண்டும் வச்சு சாப்பிட்றதுக்கா. இதெல்லாம் வந்து நமக்கு வித்தியாசமான ஃபுட்டு. இந்த ராஜுகோரி புலாவுங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் இங்கே வந்து ராயலசீமா, கோணசீமா, காக்கிநாடா, இப்படி பல வெரைட்டி. நம்ம கோயம்புத்தூர் ஃபுட்டு, திருநெல்வேலி ஃபுட்டு, மதுரை ஃபுட்டுங்கிற மாதிரி இங்கே ஒரு வெரைட்டி ஃபுட்டு. ஸோ அதனால் இது நம்ம ஹோட்டலில் போய் கிடைக்காது. இது வந்து இதில் தான் க்ளவுட் கிச்சனில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இதை வந்து இங்கே வந்து ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டு. இனி வந்து பச்சை மிர்ச்சி புலாவ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பச்சை மிர்ச்சி புலாவு. இதுலேயும் வந்து சிக்கன் ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்காங்க. பீஸா போட்டிருக்காங்க. சிக்கன் வந்து ஓஜாண்டு. பச்சை மிர்ச்சிங்கிறது வந்து இதுதான் பச்சை மிளகு, அதை அரைச்சி சேர்த்துருப்பாங்க போல இருக்கு. அல்டிமேட்டுங்க, எல்லாமே நல்லா இருக்கு. நான் வந்து சும்மா புகழ்ச்சிக்காக சொல்ல, உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருக்கு. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. ஆனால் இந்த புலாவ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இதில் பச்சை மிளகாவோட இது இருக்கிறதுனால அந்த பச்சை இது வருது. இது எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மீன் கறியும் இந்த சங்காட்டிக்கும் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த பச்சை மிர்ச்சி புலாவ், இது சூப்பராக இருக்குது. மூணாவது ராஜுகோடி புலாவ், ராஜுகாரி புலாவ். ராஜுகோடின்னு சிலர் சொல்லுவாங்க, ராஜுகாரின்னு சொல்லுவாங்க அது. நாலாவது வந்து இந்த சிக்கன் கறி, இது கொடுப்பேன். அஞ்சாவது அந்த ஃப்ரையும் வந்து ரோஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம்
கருவேப்பிலை மனம் தூக்கலாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு கருவேப்பிலை சிக்கன் மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, ஆனால் இந்த மீன் கறி பாப்பா இது மாதிரி மீன் கறி நான் முன்னாடி அஞ்சப்பல்ல கத்தாரில் இருந்தப்போ சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி இருக்குது. மீன் கறி வந்து அல்டிமேட்டு, சூப்பராக இருக்குது. நெல்லூர் ஃபிஷ் கறி இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே வந்து செப்பலை புலுசு அப்படிம்பாங்க. செப்பலைன்னா மீன், நமக்கு வித்தியாசமாக இருக்கும். செப்பலை புலுசு, ராயலு புலுசு அப்படின்னா ப்ரான்ஸ் கறி. இது செப்பலை புலுசுன்னா இது மீன் கறி. மீன் கறி வந்து அல்டிமேட்டு. சிக்கன் கறியும் நல்லாயிருக்கு, நல்ல காரசாரமாக. இவங்க மசாலா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி ராஜுக்காடி புலாவு அது வந்து நல்லாயிருக்கு. பச்சை மரிச்சி புலாவ் தான் சூப்பராக இருக்குது. ராஜுமாரி புலாவோட இந்த பச்சை மரிச்சி புலாவு. ஆனால் இது காரம்லாம் வந்து பச்சை மிளகா இருந்தால் பயங்கர காரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அவரேஜ் காரமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டும் வந்து மீன் கறி நல்ல காரம், சிக்கன் கறி ரொம்ப காரம். இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது காரம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ராகி இது அதுவும் இந்த மீன் கறியும் தான் செம காம்பினேஷன். அதனால் அது ரெண்டு என்ன 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 என்னென்ன என்ன 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 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா புகழ்ச்சிக்காக சொல்ல, எனக்கு நல்லா இது. இப்போ எனக்கு இந்த சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப ஒரு அவ்வளோ தூரம் எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, அது வந்து அவரேஜாக தான் இருக்குது. ஆனால் இது சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இது சொன்னது கரெக்டு அப்படின்ட்டு. மற்றபடி இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஹெவி, அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏதாவது ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அப்படி எண்ணெயாக இருக்குது. அது டேஸ்ட்டுக்காக இவங்க பயங்கரமாக எண்ணெய் சேர்க்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி என் கூட வந்து டேவிட்னு ஒருத்தர் கத்தாரில் ஒர்க் பண்ணாரா, அவரும் செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவார். ஆனால் எண்ணெய் வாரி விடுவார். அதனால் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மொத்தத்தில் ஃபிஷ் இது எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் இது வந்து நாங்கள் ருசித்து சுவைச்சு இதெல்லாமே சாப்பிடட்டுமா. அந்த பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பிரம்மாஸ் வந்து ஆடுறா சீக்கிரம் முடிங்கப்பா அப்படிங்கிறான். சரி, நம்ம முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோம். நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு வித்தியாசமான ஒரு இதுக்கு நாளைக்கு போவோம். அது எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். நான் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து ஷீலா மீனும் இல்லை, அந்த மீனும் இல்லை, இது வந்து வஞ்சர மீன். நான் வந்து அதை தப்பாக சொல்லிட்டேன். அதை கரெக்ட் பண்ணோம்ல, கரெக்ட் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்றோம். பாய் 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 பாய். நீங்கள் அடுத்த ஃபுட்டு எங்கேங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது தெலுங்கு அரோமாஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட். நான் வண்டியை சார்ஜ் போட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணுவோம். இதுதான் தெலுங்கு அரோமா. இது அரோமான மனம், தெலுங்கு மனம் அடிக்காதுங்கிறத போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இங்கே உள்ள மெனு. நாங்கள் வந்து அவ்வளோதான் கொண்டுவாங்க. அப்புறம் இங்கே உள்ள மெனு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு கோணசீமா இதுவும் ஒரு பிரியாணி, தம் பிரியாணியும் சொல்லியிருக்கு. ஒரு சைட் டிஷ் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்னு சொல்லியிருக்கு. வரட்டும். இங்கேயும் வந்து இந்த ராஜ்காரி புலாவு, கோங்கரா மாம்ச புலாவ், உழவுச்சாறு புலாவு எல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் மெனு. சாப்பாடு வரட்டும், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தான் ஆனால் ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால தான் வந்தோம். நான் நிறைய பிரியாணி இல்லாமல் புலாவ் டைப்பு, ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம இதில். இங்கே சாப்பாடு எல்லோரும் பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு சேஞ்சுக்காக இந்த புலாவ் டைப்பு வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிக்கிறேன். சரி வரட்டும் சொல்கிறேன். இது வந்து ஸ்டார்டர் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட். நெய்யில் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். சிக்கன் கீ ரோஸ்ட்டு நெய் மனம்லாம் இல்லை, மசாலா தான் இருக்குது. ஆனால் நம்ம
வேறு ஒரு வெரைட்டி 65 சொல்ல முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய ஐட்டம் நல்லா இருக்குது. சாப்பாடு இது கீ ரோஸ்ட் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இங்கே நேற்று நான் சாப்பிட்டதில் உப்பு அதிகமாக, இங்கே எல்லாருமே உப்பு அதிகமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே உப்பு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சினிமா மாதிரி உப்பும் தூக்கலாக தான் இருக்கும் போல இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே இந்த சாப்பாடு அப்படி தான் இருக்குது. சரி பார்ப்போம். அந்த பிரியாணி வரட்டும். போன்லெஸ் தான் தெரியுங்க, ஃபுல்லாக போன்லெஸ் நல்லா இருக்குது. கார்லிக் வந்து அப்படி இதாக இருக்குது. கார்லிக் போட்டு நம்ம நார்மல் டேஸ்ட் இல்லை, ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் மட்டனா சிக்கனா? சிக்கன் தான். இல்லை அவன் தான் சாப்பிட்டு போகிறான், நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. சிக்கன் தம் பிரியாணி தான். நான் மட்டனாக இருக்கும்போது நினச்சேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் இது வந்து கொஞ்சம் ஹைதராபாத்தி ஸ்டைல் பிரியாணி. நான் இங்கே உள்ள டைப் பிரியாணியாக இருக்குன்னு நினச்சேன். இது வந்து ஹைதராபாத்தி பிரியாணி. ஆனாலும் அந்த நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஹைதராபாத் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சிக்கன் தம் பிரியாணி தானா? டேஸ்ட்டு சிக்கன் வந்து செம ஜூசி. சிக்கன் செம ஜூசி, ஸ்பைஸ் இதாக இருக்குது. ஸ்பைஸ் அந்த அளவு இல்லை, ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஹைதராபாத்தி பிரியாணி, ஆனால் நம்ம எப்பவும் சாப்பிட்றதில்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காமனாக நம்ம சாப்பிட்ற ஹைதராபாத்தி பிரியாணிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் இதில் இதுக்கு நான் மார்க் கொடுக்க முடியும். ஸோ இந்த கடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ரைஸ் குவான்டிட்டி இருக்குது, பீஸு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பாருங்க, அந்த 2 பீஸ் தான் போட்டிருக்காங்க. ரைஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் பீஸு 250 ரூபாய்க்கு பீஸு கம்மி தான். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து கோனசிமா புலாவ். ஸோ இது கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் மல்லி, சிக்கன் வந்து இது போன்லெஸ்ஸாக பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கறிச்சோறு, இது எது வேணால் சொல்லலாம். வித்தியாசமாக ஆனால் அந்த ஃப்ளேவர் இன்னும் பிடிக்க முடியல. ரைஸ் வந்து ரொம்ப வேகாமல் இதாக இருக்குது. அந்த சிக்கன் வந்து போன்லெஸ் கிடையாது, போனோட தான் கொடுத்துருக்காங்க. சிக்கன் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. இது பிரியாணி இல்லை, கறிச்சோறும் இல்லை. இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு குழஞ்ச கொஞ்சம் குழவாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்காங்க. மல்லியில் டேஸ்ட்டு தூக்கலாக தெரியுது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல. எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றவங்களுக்கு ஒரு வெரைட்டியாக இருக்குது. இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் என்ன மசாலா, பச்சை மிளகா அரைச்சி எடுத்துருக்காங்க, இப்படி என்ன மசாலாங்கிறது இன்னும் பிடிப்பட மாட்டேங்குது. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்.
என்னன்னு என்னன்னு தெரியல. ஆனால் இதுதான் கோனசீமா கோடி புலாவ். இதை சாப்பிட்றதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். பிரியாணி அது ஒரு வெரைட்டி டேஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு வெரைட்டி டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பிரியாணியில் வந்து மெயினாக வந்து பீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்து வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோனசீமா புலாவ் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் உழவுச்சாறு புலாவ் இருக்குன்னா, உழவுச்சாறு புலாவுங்கிறது வந்து புளிப்பாக இருக்கணும் கொஞ்சம். உழவுச்சாறுனாலே புளிச்சாறுன்னு தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப புளிப்பாக இருந்தால் நமக்கு செட் ஆகாதுன்னு தான் அது வாங்கலை. அதுக்கு தான் கோனசீமா புலாவ் வாங்கினேன். அவன் பிரியாணி போதுன்ட்டான். ஸோ அதனால் இது எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக ட்ரை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தெலுங்கு ரமாஸ். நான் பில் எவ்வளோ ஆகுதுங்கிறத கடைசியாக காமிக்கிறேன். சிக்கன் வந்து மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, குட்டி குட்டி சிக்கனாக இருக்குது. ஆனால் இதுலேயுமே வந்து சிக்கன் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு விஷயம். நம்ம டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் சிக்கனோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க. அதை கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி நமக்கு வந்து இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வரல. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலு, இது வந்து ஒரு கோனசீமா, அது ஒரு இங்கே உள்ள ஊரில் உள்ள ஒரு ஸ்டைல் புலாவ். நேரத்தில் சாப்பிட்ட புலாவ் வேறு, இது வேறு மாதிரி புலாவ். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன், இந்த புலாவுக்காக தான். இங்கே எல்லா இடத்துலையுமே பிரியாணிக்கு வந்து இந்த கீரை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கீரை தான் அது, என்ன கீரைன்னு தெரியல. அதை தான் சில கடையெல்லாம் வந்து இது மாதிரி சைடில் கறி மாதிரி கொடுக்குறாங்க. சரி, இந்த நார்மல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தோம். அப்படி இங்கே உள்ள ஃபிஷ் ஃப்ரை எப்படிங்கிற சும்மா ஒரு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. செம்ம ஃப்ரை, சூடு. என்ன மீனுன்னு தெரியலங்க, அது என்ன மீனுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப முருகி விட்டாங்க, ஃபுல் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மசாலா நல்லா இருக்குது, காரமாக இருக்குது. ஆனால் ஒரு வத்தல் மாதிரி இருக்குது மீன். மசாலா உள்ளே வந்து இதாக இருக்குது, வெளியில் அப்படியே இதாக இருக்குது, ரொம்ப ஃப்ரையாக இருக்குது. ஓகே, இது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு ஆவரேஜாக, ஒரு நார்மல். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்காங்க, அது ரொம்ப டீப் ஃப்ரையிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் இதாக இருந்திருக்கணும், ரொம்ப ஓவர் டீப் ஃப்ரையாக இருக்குது. சரி, மீனையும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் வாங்கினேன். இது 199, அந்த அளவு ஒர்த் தான் எனக்கு தெரியல. சரி, இதுதான் பில்லு. ஃபைனலாக வந்த பில்லு தான், பார்த்துக்கோங்க ரேட்டு. ஸோ அந்த கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் எதெல்லாம் சாப்பிடணுங்கிறது நீங்கள் நான் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, மூவ் ஆகலாமா? ஸோ இதோட நம்ம ஆந்திரா ஃபுட் பிளாக் முடிஞ்சுது. நான் இங்கே வந்து பாங்கரா ரைஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிடுங்க, பிரியாணி மட்டும் சாப்பிட்றாதீங்க. புலாவ்ஸ்லேயே ஏகப்பட்ட புலாவ் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லோரும் பிரியாணி மட்டும் சாப்பிட்றாங்க, வித்தியாசமான ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள். புலாவ்ஸு இது இந்த கடையில் வந்து புலாவ் நல்லா இருந்தது, பிரியாணி நல்லா இருந்தது. மீன் ட்ரை பண்ணாதீங்க, மீன் வேஸ்ட்டு. ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், அதுக்கான பீசஸ் இல்லை, அது ஒன்று இருக்குது. ஓகே, பாய் 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 பாய்.